அதே செல்லம் பேரால இட்டு கட்டப்பட்ட இன்னொரு முக்கியமான ஹதீஸ். இது நிறைய அடிப்படைகளை பாதிக்குதுங்க. இப்ப சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, நம்முடைய மார்க்கத்தினுடைய பேஸையே உடைக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? உலமாக்கள் அடிக்கடி சொல்ற ஹதீஸ், நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட ஹதீஸ். அஸ்ஹாபி கன்னுஜூம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அத்தனை பேரும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். பி ஐயிஹும் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நேர்வழி அடைவீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும், ஒவ்வொருவரும் நட்சத்திரம் போன்றவர்கள். அப்ப நட்சத்திரம் போன்று இருக்கிற எல்லாரும் பிரகாசிக்கக்கூடியவர்கள். நீங்க யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க. நீங்க அபூபக்கர் பின்பற்றுங்க, நீங்க உமரை எடுத்துக்கிறங்க, நீங்க உஸ்மான் பின்னாடி போங்க, நீங்க அலிக்கு பின்னாடி போங்க, நீங்க அபூ ஹுரைராவுக்கு பின்னாடி போங்க, நீங்க அனஸுக்கு பின்னாடி போங்க, ஆளுக்கு ஒரு ஆள் பின்பற்றிட்டு போங்க. யார் வழியில நீங்கள் போனாலும் சரிதான் நீங்கள் நேர் வழி அடைந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். இந்த இட்டுக்கட்டியது அடிப்படையில் தான் நம்மிடத்தில் ஏராளமான மசாயில்கள், ஏராளமான சட்டதிட்டங்கள்ல குழப்பம் ஏற்படுகிறது. நமக்கு மார்க்க நமக்கு என்ன சொல்லுகிறது? சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றுங்க மார்க்கத்தில் அடிப்படையில் இருக்குதா? இல்ல. அல்லாஹ்வுடைய வஹியைத்தான் பின்பற்றணும். நமக்கு எதை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம்? அல்லாஹ்விடமிருந்து வஹியாக இறை செய்தியாக எது வருதோ அதைத்தான் பின்பற்றணும். ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் அங்கீகாரம். இந்த ரெண்டைத்தான் நம்ம பின்பற்றணும். இதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவிலும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொன்னாங்க? தரக்து ஃபீக்கும் அம்ரைனி, ரெண்டு விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் தல்லில்லு மா தமஸக்தும் பிஹிமா, இந்த ரெண்டையும் நீங்கள் பலமாக பற்றி கொண்டீர்களே ஆனால் வழி தவறவே மாட்டீர்கள். கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி, அது ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், ரெண்டு என்னுடைய சுன்னத்துன்றாங்க. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தந்துட்டு போனது. சஹாபாக்களுக்கு இங்க வேலை இல்லை, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சஹாபாக்களுக்கு எந்த விதமான வகியும் வராது. இவ்வளவு தெளிவா இருந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, சஹாபாக்கள் யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்க அப்படிங்கிற அடிப்படையில் வைத்துக்கொண்டு நிறைய சட்டங்களிலே குளறுபடி நீங்க பார்க்கலாம். ஜும்மாவுல எல்லா பள்ளியிலும் ரெண்டு பாங்கு சொல்றாங்க, பாக்குறீங்களா இல்லையா? 99% பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொல்றாங்க. என்னப்பா அடிப்படைன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு போய் கேளுங்க. அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலிட்ட கேளுங்க, அஜர்த்திட்ட கேளுங்க, ஜமாத்துல் சபையில கேளுங்க, ஹசரத் தப்லீக் ஜமாத்துடைய தலைவர்கிட்ட போய் கேளுங்க, சுன்ன ஜமாத்துக்கு தலைவர் அவர்கிட்ட போய் கேளுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு சொன்னாங்களான்னு கேளுங்க. இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொன்னதாக யாரும் சொல்ல முடியாது. ஒரு ஆலிமும் ஒரு மௌலவியும் ஜும்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரெண்டு பாங்கு சொல்லப்பட்டுச்சு என்று எந்த ஆலிமும் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஹதீஸையும் எடுத்து காட்ட இயலாது. பிறகு ஏப்ப செய்றீங்க? ரசூலுல்லாஹ் செய்யல, பிறகு ஏன் செய்றீங்க? ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலையும், அபூபக்கருடைய காலத்திலையும், உமருடைய காலத்திலையும், உஸ்மானுடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலையும் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான் இருந்தது. ஜும்மாவுக்கு இருந்த பாங்கு எத்தனை? ஒன்று தான் இருந்தது. உஸ்மானுடைய காலத்தில் அவர் பயான் ஆரம்பிச்சிருவார். பாங்கு சொன்னோன்னு பள்ளிவாசல் காலியாக கிடக்குமா, மக்களே இருக்க மாட்டாங்களாம். மக்கள் வரலன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, மக்களை வர வைக்கிறதுக்காக வேண்டி கடைத்தெருவில் போய் ஒரு அறிவிப்பை அதிகமாக்கினார் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல. ஜாதன் நிதாவு சாலிசு பி ஜௌரா, ஜௌரானா கடத்தெருவு. கடத்தெருவுல போய் என்ன பண்ணாரு? ஏய் தொழுகை நேரமாச்சு கிளம்புங்கடான்னு ஒரு அறிவிப்பு செஞ்சார். அறிவிப்புக்கு நிதான்னு சொல்லுவாங்க, பாங்குக்கு நிதாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆளுக்கு என்ன பண்ணி விட்டாங்க? உஸ்மான் அந்த பாங்கு அதிகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பாங்கு சொல்றோம். மக்கள் வரமாட்டேங்கிறாங்கல்ல, ஒரு பாங்கு தான் மார்க்கத்தில் உள்ளது. அப்ப பாங்கு சொன்னோன்னே இமாம் ஏறிவார் பயானுக்கு. அப்ப இமாம் பயான் பண்ண ஆரம்பிக்கிறது மக்கள் இல்லாட்டி யாருக்கு பேசுவாரு? அதுக்காக நாங்க என்ன பண்றோம்? முன்னாடியே நாங்கள் அறிவிச்சிரோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி ஒரு பாங்க சொன்னால் எல்லாம் ரெடியாகி வந்துருவாங்க. ரெண்டாவது பாங்க சொல்லிட்டு நாங்க தொழுகிறோம்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹுடைய பெயரை பயன்படுத்தி செய்வாங்க. அவங்களுக்கு இதான் ஆதாரம். உஸ்மான் செஞ்சா நமக்கு என்னப்பா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கேட்க வேண்டியதானே இல்லையா? அஸ்ஹாபி கன்னுஜூம், சஹாபாக்கள் அத்தனை பேர் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம். நாங்க உஸ்மானை பின்பற்றிட்டு போறோம், அது எப்படி கெட்டதா இருக்கும்? எல்லாத்துக்கும் லைசன்ஸ். எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தூக்கி போடுறதற்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை குழி தோண்டி புதைப்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இருந்தா நம்மளே ஏத்துட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, நமக்கு ஏத்துக்கல என்ன தயக்கம் இருக்குது? ரசூலுல்லாவே சஹாபாக்களை யாரை வேணாலும் பின்பற்றிட்டு போங்கப்பான்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம மறக்க மாட்டோம். ரசூல் சொன்னான், அல்லாஹ் சொன்னான். இப்ப அல்லாஹ் ரசூல் அனுமதித்து இருந்தார்களே, ஆனால் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதுல அறிவிப்பாளர்கள் நிறைய கோளாறு இருக்கிறது. குர்ஆனோடு இது நிறைய மோதுகிறது. நிறைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கு எதிராகவும் இது அமைந்திருக்கிறது. அதை நான் பின்னாடி விளக்குவோம்.
முதல் விஷயத்தை என்ன விளங்கணும்னு கேட்டா, சஹாபாக்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தான் நம்ம சமூகத்தில் நிறைய பிதஅத்துகள் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கலாம், தலாக் விடுறாங்க, தலாக் தலாக் தலாக்குங்கிறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னா தலாக் தலாக் தலாக்குன்றான். உடனே 3 தலாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேரவும் அப்புறம் வருத்தப்படுறான். சேரணும் முடியாது, 3 தலாக் விட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. நீ மறுபடியும் அந்த பொண்டாட்டியோட சேரவும் முடியாது, வேற எனக்கா கட்டி வச்சு அப்புறமேல கல்யாணம் பண்ணிக்கன்னு அஜத் மால கொத்தா கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன ஆதாரங்கிறீங்க? குர்ஆன் ஆதாரமா? இதுக்கு ஹதீஸ் ஆதாரமா? இல்ல. குர்ஆன் ஹதீஸை புரட்டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது? கான தலாக்கு சலாசு அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கரின் ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் ஓ சதரமின் இமாரத்தி உமர், உமருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்திலையும் கானத் தலாக்கு சலாது இன்னமா யுஅத்து வாஹிதா, 3 தலாக்கு என்பது ஒரு தலாக் என்று தான் கருதப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒருத்தன் தலாக் தலாக் தலாக்னு சொன்னான்னு வைங்க, ஒரு தலாக்கு தான் விட்டு இருக்கிறான், மறுபடியும் சேர்ந்து கொள்ளலாம், இன்னும் 2 சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது. 3 வார்த்தையை சொன்ன காரணத்தினால் அது 3 தலாக்கு இல்ல. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் எப்படி வருது? கானத் தலாக்கு சலாசு இன்னமா யுஅத்து வாஹிதா, தலாக் 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 என்று ஒருத்தன் சொன்னாலும் சரி, 3 தலாக் என்று சொன்னாலும் சரி, அவனுக்கு கொடுத்த 3 சான்ஸில் ஒரு சான்ஸை பயன்படுத்தி இருக்கிறான். மறுபடி சேர்ந்தவர்கள் வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தடவை தலாக்கு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு தலாக்கு 3வது சொல்லும் பொழுதுதான் அவங்க சேர முடியாதுங்கிற நிலைமை ஏற்படும் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் இந்த முத்தலாக்கு, ஆனா ஷாஃபி மதுஹப்லயா இருந்தாலும், ஹனஃபி மதுஹபா இருந்தாலும், மாலிகி மதுஹபா இருந்தாலும், ஹம்பலி மதுஹபா இருந்தாலும், 72 கூட்டமா இருந்தாலும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமா சட்டம் எழுதி வச்சுக்கிறாங்களா இல்லையா? ஹதீஸ்ல இருக்கிறது 3 தலாக் என்று சொன்னால் 1 தலாக் என்று இருக்கிறது. அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். குடும்பங்களை பிரித்து நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன அடிப்படைங்கிறீங்க? உமர் என்ன பண்ணாங்களாம், எல்லாம் தலாக் 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 3 தடவை சொல்லி போடுறாங்க, அப்புறமே சேர்ந்துக்கிறாங்க, இனிமே 3 தான் சொல்லிட்டாராம் உமர் அப்படின்னு முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல 3 1 தான், அபூபக்கர் காலத்துல 3 சொன்னா 1 தான், உமருடைய காலத்திலையும் கூட 3 தலாக் என்று சொன்னால் 1 தலாக் தான் சட்டம். இன்னும் 2 தடவை சேர்ந்து சான்ஸ் இருக்கிறது, திரும்ப கல்யாணம் பண்ண தேவையில்லை, சும்மா சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றினார்கள் என்று சொல்லி சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க ஏன் முத்தலாக்குன்னு சொல்றோம் தெரியுமா? உமர் சொல்லிட்டாரு. உமர் சொன்ன நமக்கு என்னப்பா, அவருக்கு வஹி வந்துச்சாப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாப்பான்னு கேட்டா இதான் ஆதாரம். உடனே என்ன பண்ணுவாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூ, என் சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை போன்றவர்கள், யாரை வேண்டாலும் பின்பற்றலாம், அதனால உமரை பின்பற்றுவோம். சரி, அபூபக்கர் பின்பற்றி போவேன், அவரு சஹாபி தானே, அவர் 3 1 தானே சொன்னாரு. சஹாபாக்கள் யாரை வேண்டாலும் பின்பற்றுவாங்களாம். எப்படி பின்பற்றுவாங்களா? அநியாயத்துக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக வந்தாலும் சஹாபாக்களை பின்பற்றுவாங்களாமா? அப்ப இந்த சஹாபா அஸ்ஹாபி கன்னுஜூங்கிற நிறைய மேட்டர் இருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் சொல்ல போனோம்னா இவங்க சஹாபாக்களை திட்டுறாங்கன்னு ஒரு கூட்டம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிற இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்களை பற்றி உள்ள நிலைமை என்ன, சஹாபாக்களை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம், சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஏதாவது நெறிமுறை இருக்குதா, நமக்கு அனுமதி இருக்குதா, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸுடைய தராதரங்கள் என்ன, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விரிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில்